అంత ఫుల్ కవర్ అయిన మాదిరి పట్టుకో. ఫస్ట్ ఇది ఎడ్జ్కి లైన్ కొట్టుకోండి. ఓకే, தெரியவே இல்லையா? ஓகேண்ணா, இங்கே கிராஸ் வருதுல்ல, அப்படின்னு சொல்லி முன்னாடி இழுத்து வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு இந்த நெக் இருக்குல்ல, இந்த நெக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இது கிராஸானே இருக்கட்டும். எதுக்கு நீங்கள் டாட் பிடிச்சினாலும் அந்த கிராஸ் வரும். ஓகே ஓகே. இப்போ பாரு, இது இருக்குல்ல, நெக் இருக்குது, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டருக்கு இங்கே வச்சு போட்டுக்கோங்க. இது இருக்குல்ல, இது ரெடி. இது எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஓகே, இது மேலே ஷோல்டர் மீது அப்படியே லைனாக தெரியவே மாட்டேங்குது நம்ம. இப்போ இந்த ஃபஸ்ட் இது இல்லாமல் செகண்ட் இது இருக்குல்ல, அங்கே நின்று அப்படியே கொஞ்சம் மேலுக்கு எடுத்துருவாங்க. கீழே போயிடுச்சுன்னா நெக்கு பெருசாகும், அது வச்சு கொஞ்சம் மேலே எடுத்துக்கணும். அப்புறம் அந்த நெக்கு கரெக்டாக வரும். ஓகே, இது துணி வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கதான் மாட்டேங்குது. இல்லை, இது பாருங்க, இது ரெடி. ஓகே, இது எக்ஸ்ட்ரா மேலே வச்சுக்கணும். ஓகேண்ணா, இப்போ இதே பெண்டு வருது பாருங்க, கரெக்டாக அந்த பெண்டு அப்படியே எடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் ஷோல்டர் இங்கே டாட் பிடிக்கிறீங்கள, அந்த ஷேப் வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டானு எடுத்துடலாம். ஓகேண்ணா, இப்போ கை இருக்குல்ல, கை இங்கே இப்படி தூக்கி ஒரு மார்க் வச்சுக்கோ. தெரியுதா? கூட ஒரு மார்க் வச்சுக்கோ. இதில் இது ஆமாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது எல்லாமே செகண்ட் மேலே வச்சனால அங்கே லைன் போடுங்க, டாட்டு. இப்போ இது இருக்குல்ல, அது வந்துச்சு. இப்போ இங்கே வந்து ஓகேண்ணா, இங்கே நீங்கள் ஷேப் வரலேதுன்னா ஒரே ஒரு டாட் போடுங்க சின்னது. ஓகே, வச்சுட்டு இங்கே நின்று நீங்கள் அப்படியே கிராஸ் திருப்பணும். ஓகேண்ணா, இது இருக்குல்ல, இது மேலேருந்து அப்படியே வாங்க. நெக் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது இல்லாமல் செகண்ட் இருக்குல்ல, அங்கே நெக் எடுத்துக்கோங்க. இது பேக்கு ஃப்ரண்ட்டு. ஓகே, உடனே பக்கத்து உடனே ஒன்று மார்க் கொஞ்சம் மட்டும் ஒன்று தான் எடுத்தாமா? ஓகே ஓகே. இது ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்ட்ரைட் இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுவோம். இதே ஒன்லி 1 பீஸ் தான், 2 பீஸ் இல்லை. ஓகே, ஓகேண்ணா. இப்போ இது கீழே மடிக்கிறதுக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஓகே,
இது ஃப்ரண்ட் நெக்கு. ரொம்ப வைடு வைக்க வேண்டாம். இது ஃப்ரண்ட் நெக். இப்போது இதில் 2 பீஸை எடுத்துடலாம் మనం. இப்போ இது ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் பீஸ் அனுப்புங்க. ఓకేనా? ఇది బ్యాక్. ఓకే, ఇది ఫ్రంట్. కొంచెం ఎక్స్ట్రా எடுக்கணும். இது கண்டிப்பாக ஃப்ரண்ட் பக்கம் கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்கலைன்னா ப்ளவுஸ் போயிடும். ஓகேனா? ఓకే, ఇదా బ్లౌజ్. ఇదా ఇదా இந்த பேபி ப்ளவுஸ் ராமி. ஓகேனா? இது ஃப்ரண்ட். ஓகே, இது பேக்கு. பேக்கு ஒன்றுமே இல்லை, எதுவும் செய்ய வேண்டாம். நெக்கு மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணலாம். பேக் சைடு ஃப்ரண்ட்டில் அது மட்டும் மேலே இருக்கணும். பேக் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணலாம். ஃபுல் வைடு எடுக்க வேண்டாம். இவ்வளோ லைன் பண்ணிட்டேன். ஓகேண்ணா? பேக்கு ஃப்ரண்ட்டு. அது பாருங்க. இது நீ மடிச்சினால அது அப்படியே இருக்கு. கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்துட்டு ஒன்று மேலே கொஞ்சம் கீழே இருக்கு. அதே நீங்கள் கொஞ்சம் டவுன். పేపరు 2 సమానంగా ఉంది. ஓகே, இது உள்ள போகுது. இதுதான் ப்ளவுஸ், லாங் ப்ளவுஸ், பேபி ப்ளவுஸ். நீங்கள் இது நெக்கு நீங்கள் வைடு வேணுமுன்னா வைடு வச்சுக்கலாம். இதில் நெக்கு டிசைன் வேணுமுன்னா டிசைன் வச்சுக்கலாம். கேன்வாஸ் வச்சு நீங்கள் டிசைன் வச்சுன்னா கேன்வாஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேண்ணா? ஓகே. கேன்வாஸ் தெரியாது, இதே மாதிரி தைச்சிடுங்க. நீங்கள் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்குல்ல, இந்த மாதிரி கேன்வாஸ் சின்ன பசங்களுக்கு வேண்டாம். இதே மாதிரி சேம் நெக் இதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்லிட்டு வைக்கணும் கண்டிப்பாக. ஸ்லிட்டுக்கு ஒரு 3 இன்ச்சு தேவைங்க. சரி, இந்த ஓப்பனும் 3 இன்ச்சு
வச்சுக்கோங்க. மாத்திரை எதுவுமே தெரியும். இங்கே வரணும். இந்த பக்கம் ஸ்லிட்டு, இந்த பக்கம் ஸ்லிட்டு, இந்த ஊக்கு. ஓகே. இப்போ நீ கட் பண்ணிவிடு.